Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா find the sum and product of the roots for each of the following quadratic equations அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போன எக்ஸாம்பிள் பார்த்தோன்னே அதோட ஆப்போசிட். போன எக்ஸாம்பிளில் சம் அண்ட் ப்ராடக்ட் கொடுத்துட்டு இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணோம். இப்போ ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட் சம் பாருங்கள். x square plus 8x minus 65 equal to 0 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் இந்த ஃபார்மில் இருக்கணும். என்ன ஃபார்மு? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி, அதாவது ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்மில் வந்து இருக்கணும். கண்டிப்பாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கொஷனில்? சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். சம் ஆஃப் த ரூட்ஸ், சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கு ஃபார்முலா என்னதுன்னா மைனஸ் பி பை ஏ, மைனஸ் பி பை ஏ. இங்கே ஏனா என்ன, பினா என்ன, சினா என்னன்னா, ஏ வந்து என்னதுன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி உள்ள கோஎஃபிஷியன்ட், இதோட அதை அப்படியே கம்பேர் பண்ணுங்க கிடச்சிரும். ஓகே, எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி உள்ள கோஎஃபிஷியன்ட் 1, எதுவுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம். பினா என்ன அர்த்தம்னா எக்ஸுக்கு முன்னாடி உள்ள கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் 8, சினா என்னென்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் மைனஸ் 65, அவ்வளோதான். இப்போ ஜஸ்ட் இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் பி பை ஏனா என்ன அர்த்தம்? மைனஸ் 8 பை 1, ஏ வந்து 1ல, மைனஸ் 8 பை 1 என்னது? மைனஸ் 8. இதுதான் சம் ஆஃப் த ரூட்ஸ். இப்போ இதே மாதிரி நம்ம ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கு ஃபார்முலா என்னதுன்னா சி பை ஏ ஃபார்முலா. சி என்னது இதில்? மைனஸ் 65 பை 1, அப்போ மைனஸ் 65 பை 1. ஸோ மைனஸ் 65 பை 1 என்ன வரும்? மைனஸ் 65, அவ்வளோதான். சிம்பிள் கான்செப்ட். அடுத்த சம் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2x ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது என்ன பண்ணணும்? உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் நான் வேர்டில் எழுதியிருக்கேன், அவங்க வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா அண்ட் பீட்டா அது ரூட்ஸ்னு எடுத்துக்கிறாங்க. நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி கூட போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, இப்போ அடுத்து சம் ஆஃப் த ரூட்ஸ் நான் கண்டுபிடிக்கிறேன். ஃபார்முலா அதே ஃபார்முலா தான், மைனஸ் பி பை ஏ. அதுக்கு முன்னாடி ஏ எடுத்து எழுதணும் இல்லையா? ஏ என்னது 2, பி வந்து என்னது 5, சைனோடு எழுதணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ இந்த சம்லாம் எல்லாமே ப்ளஸ் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மைனஸ் பி பை ஏனா மைனஸ் 5 பை 2, அவ்வளோதான். சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அப்படியே விட்டுற வேண்டியதான். அடுத்து என்னது? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார்முலா என்னது? சி பை ஏ. சி என்னது? சி வந்து 7 பை ஏ வந்து 2, அவ்வளோதான். சிம்பிள் கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சம், தேர்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 2k கியூப் ஈக்குவல் டு 0. இப்போ இது என்னடா ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கேன்னு பயப்படாதீங்க. கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் என்னது? ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி, இதுதான் இதில் வேரியபிள். ஓகே, அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறது ஏ, இதுக்கு முன்னாடி இருக்கிறது ஃபுல்லாக பி, கான்ஸ்டன்ட் டேர்ம் இது ஃபுல்லாக மைனஸ் 2k கியூப், மைனஸ் கூட மறந்துடக்கூடாது. ஓகே, இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னது? மைனஸ் பி பை ஏ. இப்போ மைனஸ் பி என்னது? மைனஸ் கே ஸ்கொயர். ஆல்ரெடி ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, பிக்கும் வேறு ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ ரெண்டு சைன் பக்கத்து பக்கத்தில் வரும்போது ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கணும். ஏ வந்து என்னது? கே. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இது என்ன பண்ணலாம்? கே இது கேன்சல் பண்ணலாம், இது கேன்சல் ஆயிரும். இப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும், இப்போ ப்ளஸ் கே. அதாவது இங்கே கே ஸ்கொயர்னால் 2 கே இருக்குது, இங்கே 1 கே இருக்குது, இப்போ 1 கே கேன்சல் பண்ணிக்கலாம். ஆன்சர் என்னது? கே. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார்முலா என்னது? சி பை ஏ. சி பை ஏனா சி என்னது? மைனஸ் 2k கியூப், மைனஸ் 2k கியூப் பை ஏ வந்து என்னது? கே. அதே மாதிரி தான் இங்கே கேன்சல் பண்ணலாம், கே கேன்சல் ஆகிடும், இங்கே கே கியூப் இருக்குது, அப்போ கே ஸ்கொயர் வந்துடும். இப்போ ஆன்சர் என்னது? மைனஸ் 2k ஸ்கொயர், அவ்வளோதான். வெரி வெரி சிம்பிள். அதுக்கு நம்மளுக்கு என்ன படிக்கணும்? ஃபார்முலாஸ் படிக்கணும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார்முலா படித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து எல்லா சம்முமே போட முடியும். ஃபார்முலா தெரியலனா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஒன்றுமே பண்ண முடியாது, ராங்காக தான் போட முடியும். சரிங்களா? ஸோ அதனால் எப்போவுமே ஃபார்முலாஸ் ஃபுல்லாக தரவு பண்ணிக்கோங்க, அப்போனா மட்டும்தான் நம்ம எல்லா சம்முமே ஈஸியாக போட முடியும். ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன்.
So thank you so much for watching, students. Bye bye.